லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி தர்மபுரியில் நடந்தது. இதில் அந்த அமைப்பின் சிறப்பு பேச்சாளர் கருநாகராஜன் கலந்து கொண்டார். எங்களுடைய முதன்மை சேவகர் திரு கே அண்ணாமலை எக்ஸ் IPS அவருடைய தலைமையிலே பொள்ளாச்சியில் இந்த தமிழகமே திரும்பி பார்க்கிற லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் பங்கேற்ற ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு தலைவர் அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். அடுத்து சென்னையிலே ஆகஸ்ட் 16ஆம் தேதி சுற்றுச்சூழல் மேம்பாடு விழிப்புணர்வு பேரணியில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில நடக்க இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரியில மகளிர் மேம்பாடு குறித்த மிகப்பெரிய மாநாட்டிலே திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்படி தென்பகுதி, வடபகுதி, மேற்கு பகுதி என்று எல்லா பகுதிகளுக்கும் ஏறத்தாழ 2 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 45 நாட்களுக்கு ஒரு முறை மாநிலம் தழுவிய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்றைக்கு தர்மபுரியில் நடந்து வந்த தொண்டர்களை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் தொண்டர்கள் அல்ல, இவரெல்லாம் தலைவர்கள். 90% இளைஞர்கள் இன்றைக்கு தர்மபுரியில் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். 90%. எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவர்களை எல்லாம் அரசியல் கட்சியில நான் பார்த்தது இல்லை, பிஜேபியில் இருக்கும்போது நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு அவ்வளவு தொண்டர்களும் அந்த தலைவர்களாக மாறி அண்ணாமலை பின்னே அணிவகுத்து நின்ற காட்சியை நான் தர்மபுரியில் பார்த்து மிக்க பெருமிதம் கொள்கிறேன். இந்த பணி அடுத்த உள்ளாட்சி பணிகளில் அவர் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, ஒரு பக்கம் 717 கடைகளை மூடிவிட்டோம் என்று தாவேக அரசு சொன்னது முதலமைச்சர் சொன்னார்கள். ஆனால் இன்னும் எந்தெந்த இடத்திலெல்லாம் பள்ளிக்கூடம், கோவில் அருகே இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படாமல் இருக்கிறது என்பதை தலைவர் அவர்கள் வீடியோ பதிவோடு அரசுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் 54 புதுவிதமான மதுபான வகைகள், ஒரு பக்கம் வெளி மாநிலங்களில் இருந்து பெங்களூர், பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானால இருந்து தயாரிக்கக்கூடிய மதுபான வகைகளும் தமிழகத்தில் கிடைக்க போகிறது என்ற விஷயம். ஒரு பக்கம் எப்படி நாம் ஒரு சரவணபவன் ஹோட்டலில் போய், ஆரியபவன்ல போய் சாப்பிட போகும்போது அங்க காபி, டீ சாப்பிடுற மாதிரி உள்ள ஹோட்டல்ல சாப்பிட்டு விஸ்கி பிராந்தி சாப்பிடலாங்கிற ஒரு திட்டம் கொண்டு வர போறதாக ரெஸ்டோ பார் என்று சொல்லக்கூடிய வகையில செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுகிற சரக்குகளும் இன்றைக்கு தமிழகத்தில் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் போதையை ஒழிப்பதற்கு திரு அண்ணாமலை பாடுபடுகிறார்கள். ஒரு பக்கம் தமிழக அரசு மது விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக செயல்படுவது கொஞ்சம் வேதனை அளிக்கிறது. அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் மேம்பாடு, தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஏரி கால்வாய்களை சுத்தப்படுத்துவது, வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் ஆங்காங்கே மாவட்ட கலெக்டருக்கு அனுமதி பெற்று அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணை கட்டுவதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் 9500 கோடி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிட்டு உக்காந்துருக்காங்க. திருப்பி அதே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு பயம் அதிகமாயிருச்சு. ஏற்கனவே கலைஞர் இங்க முதலமைச்சரா இருக்கிற பொழுது இந்திரா காந்தி அவர்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டிய கடமைக்காக தமிழக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு ஆரங்கி, கபினி போன்ற அணைகள் இங்க கட்டப்பட்டதுனால கூடுதலாக ஒரு 40 TMC தண்ணி தமிழகத்துக்கு திறந்து விடக்கூடிய தண்ணி அங்க நிறுத்தப்பட்டது. அதே நிலை திருப்பி மேகதாதுல மறுபடியும் ஒரு 45 TMC தண்ணியை தேக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் டெல்டா பகுதியும் பாலைவனமாகும். டெல்டா பகுதியில விவசாயம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பல்வேறு காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுவும் பாழாகும். பெங்களூர் குடிநீருக்கு தண்ணீர் தேவைப்பட்டா ஏறதால 5 TMC தண்ணீர் பெங்களூருக்கு குடிநீருக்கு போதும். பெங்களூர்ல வாழ்ற மக்களுக்கு 5 TMC போதும். அதுக்காக 45 TMC சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க தலைவர் தான் முதல்ல மேகதாது அறிவிப்பு வந்த போது தஞ்சாவூரிலே 10,000 பேர் விவசாயிகளை ஒன்று கூட்டி முதலில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது எக்ஸ் IPS திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். மேகதாது பிரச்சனைக்கு மற்றவர்களை விட தீவிரமாக மக்களிடம் இந்த விழிப்புணர்வை கொண்டு சென்று வீத லீடர் போராடும். மேகதாதுக்கு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. கரூர்ல பாடுற கூட்டத்துல எல்லாரும் பேசுறீங்க, எல்லாரும் சொல்றீங்க, நானும் அதே பேசணுமாங்கிற மாதிரி அவர் கடந்து போயிருக்காரு. காங்கிரஸ் அரசாங்கத்திட்ட அவர் வற்புறுத்தணும். காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கிற 2 அமைச்சர்களும் வெளியேறணும். நீங்க மேகதாது அணை கட்டுவேன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆதரவே தேவையில்லைன்னு முதலமைச்சர் சொல்லணுங்கிறது தான் தமிழக மக்களுடைய ஆசை, விருப்பம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் யார் வேணாலும் மாறலாம். ஆனால் மேகதாது அணை பிரச்சனை நிரந்தரமாக தமிழகத்தை பாலைவனமாக்கி விடும் என்பதை முதல்வர் புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன்.